வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல ஒரு வரலாறுங்கிறது இப்போதைக்கு படைச்சிருக்காங்க. காலையில இருந்து தொடங்கிய இந்த பரபரப்புங்கிறது இன்னைக்கு இந்த மாலையோட பாத்தீங்கன்னா ஒரு முடிவுக்கு பாத்தீங்கன்னா இது வந்திருக்கு. அதுக்கப்புறம் நம்ம தமிழக வெற்றி கழகம் இருக்குல்ல, டிவிகேயோட தலைவர் விஜய், ஜோசப் விஜய் அவர் பாத்தீங்கன்னா முதலமைச்சராக பதவி ஏற்பதற்கு தேவையான அனைத்து முறையான ஆதரவும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவருக்கு கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்டா பாத்தீங்கன்னா இவங்க விசிக கட்சி இருக்குல்ல அவங்க, அதுக்கப்புறம் அவங்க பின்னாடியே இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக் கட்சி பாத்தீங்கன்னா அவங்களும் தங்களோட எம்எல்ஏக்களை பாத்தீங்கன்னா இவங்க கட்சியோட நம்ம டிவிகே பாத்தீங்கன்னா ஒரு ஆதரவுங்கிறது தந்திருக்காங்க. இதன் மூலமா நம்ம டிவிகேல மொத்தமா இப்போதைக்கு இருக்கிற எம்பிக்களோட எண்ணிக்கை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 121 பாத்தீங்கன்னா இப்போதைக்கு தொற்றுக்கு. ஆனா சட்டப்பேரவைக்கு பாத்தீங்கன்னா இப்போ விஜய் முதலமைச்சர் ஆகும்னா அவருக்கு தேவையான தொகுதிகளின் எண்ணிக்கைங்கிறது 118 தான். ஆனா இப்போ கிடைச்சிருக்கிற தொகுதிகள் பாத்தீங்கன்னா அதுக்கும் மேலேயே இது கிடைச்சிருக்கு. ஆனா இந்த முடிவுங்கிறது இவங்களுக்கு இவ்வளவு எளிதா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கல. இந்த உச்ச நீதிமன்றத்துல நடந்த வழக்குகளா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஆளுநருக்கும் டிவிக்கும் இடையிலான இந்த இழுபறியா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா புதுசா இந்த ஏஎம்எம்கே இவர் நம்ம டிடிவி தினகரன் இருக்காருல்ல, அவரோட கட்சியில ஒரு எம்பி பாத்தீங்கன்னா இவங்க கூப்பிட்டுருக்காங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனையா இருக்கட்டும். இவ்வளவு பிரச்சனை பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு நாளே பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல நடந்திருக்கு. இப்போ இந்த டிவிகே கட்சிக்கு இந்த வெற்றிங்கிறது கிடைச்சிருக்குல்ல, இந்த வெற்றி எப்படி கிடைச்சிருக்கு, யாராலெல்லாம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத ஒரு விரிவா பாத்தீங்கன்னா இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். நீங்க பண்ண வேண்டியது இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் முடியும் பாருங்க, சரிங்களா? அப்பதான் நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியும், சரிங்களா? சரி வாங்க இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம வீடியோக்குள்ள போய் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டாபிக் பாத்தீங்கன்னா இப்போ இந்த டிவிக்கு ஆட்சி அமைப்பதில் முக்கிய தருணங்கள். இப்ப யாரால இந்த ஆட்சிங்கிறது இவங்க அமைக்க போறாங்க, எந்தெந்த கட்சிகள் அவங்களோட எம்எல்ஏக்கள் எவ்வளவு பேரை கூட்டு வந்திருக்காங்க அப்படிங்கறத நம்ம பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் டாபிக்ல தெளிவா பார்த்துடலாம். ஃபர்ஸ்டா இந்த விசிக மற்றும் இஏயு இவங்களோட ஆதரவு அதை பத்தி நம்ம ஃபுல்லா ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம், சரிங்களா? இவங்க ஃபர்ஸ்டா நம்ம முதல்ல வந்தது நம்ம விசிக கட்சி தான். நம்ம விடுதலை சிறுத்தை கட்சி இருக்குல்ல, அவங்க பாத்தீங்கன்னா அவங்களோட 2 எம்எல்ஏக்களை கூப்பிட்டு இந்த டிவிக்கு பாத்தீங்கன்னா முதல்ல ஆதரவு அறிவிச்சது நம்ம விடுதலை சிறுத்தை கட்சிக்கு தான். அதுக்கப்புறம் தான் இவங்க அறிவிச்சிட்டாங்க இப்ப விடுதலை சிறுத்தை கட்சிகள்ல இருந்து. அதுக்கப்புறம் தான் இஇயுஎம்எல் இவங்க பாத்தீங்கன்னா பின்னாடி வந்தாங்க. இவங்க எந்த கட்சினா இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக் கட்சி தான். இவங்களும் அவங்களோட 2 எம்எல்ஏக்களை கூப்பிட்டு பாத்தீங்கன்னா அவங்களோட ஆதரவுங்கிறது நம்ம டிவிகேக்கு தந்திருக்காங்க. இதன் மூலமா நம்ம டிவிகேக்கு மொத்தமா இப்போ எம்எல்ஏக்களோட ஆதரவுங்கிறது பாத்தீங்கன்னா 121 பாத்தீங்கன்னா இப்போதைக்கு உயர்ந்திருக்கு. ஆனா இவ்வளவுங்கிறது இப்போதைக்கு அவசியம் இல்லை. இப்போ நம்ம விஜய் முதலமைச்சர் ஆகிறதுக்கு பாத்தீங்கன்னா அவசியமான எண்ணிக்கைங்கிறது 118 எம்எல்ஏக்களை இருந்தா போதும். ஆனா இப்ப இருக்கிறது பாத்தீங்கன்னா அதை விட அதிகமா தான் இருக்கு. அடுத்தது இவர் திருமாவளவன் இருக்காருல்ல, அவரோட முக்கியமான முடிவு என்னங்கிறது அவர் சொல்லியிருக்காரு. அதை பாத்தீங்கன்னா இப்போ நம்ம அடுத்தது பார்த்துடலாம், ஓகேங்களா? நீண்ட நாளா பாத்தீங்கன்னா எதிர்பார்க்கப்பட்ட இந்த விசிக கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவர் பாத்தீங்கன்னா முடிவு அவர் சொல்லாம கொஞ்ச நாளா இழுத்துட்டே போயிட்டு இருந்தாரு. ஆனா அபிஷியலா பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவர் பாத்தீங்கன்னா அவரோட முடிவுங்கிறது பாத்தீங்கன்னா இன்னைக்கு உறுதி செய்யப்பட்டது. இந்த டிவிகேல இருக்கிற நம்ம ஆதவ அர்ஜுனா இருக்காருல்ல, அவங்க கிட்ட இந்த விசிக ஆதரவு கடிதத்தை பாத்தீங்கன்னா ஒப்படைச்சு அவங்களோட எப்படி சொல்ற அவங்களோட ஆதரவுங்கிறது பாத்தீங்கன்னா அவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்க சொல்லுங்க, இப்போ இந்த கட்சிக்கு டிவிகே பாத்தீங்கன்னா 118 சீட்டுகள் தான் தேவை. ஆனா இப்போதைக்கு அவங்களுக்கு கிடைச்சிருக்கிறது 121 சீட்டுகள் கிடைச்சிருக்கு. இது இப்ப ஃபியூச்சர்ல இவங்களுக்கு நல்லதானா இல்ல இது அவங்களுக்கு கெட்டதா போய் முடியுமா அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன் இருக்கும்ல, அதை பாத்தீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லிட்டு போங்க. இப்போ அடுத்தது நம்ம அடுத்த டாபிக்கை நம்ம பார்த்துடலாம். இப்போ அடுத்த டாபிக் பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றத்துல வழக்குங்கிறது டிவிகே சைட்ல இருந்து போட்டிருக்காங்க. அவங்க எதுக்கு போட்டிருக்காங்க, யாருக்கு மேல போட்டிருக்காங்க அப்படிங்கறத இப்போ இதுல பாத்தீங்கன்னா நம்ம தெளிவா பார்த்துடலாம். ஃபர்ஸ்டா இந்த டிவிகேயோட வின் மனுல என்ன இருந்துச்சு அப்படிங்கறத பார்த்துடலாம்.
இவரு நம்ம ஆளுநர் இருக்கார்ல ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், இவர் யாருன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அவர் பாத்தீங்கன்னா முழுமையான பெரும்பான்மையை நிரூபிக்குமாறு கோரி டிவிகே ஆட்சி அமைப்பதிலிருந்து தடுப்பது அரசியலுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி டிவிகே தரப்பிலிருந்து பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றத்துல மனுங்கிறது தாக்கலுங்கிறது பண்ணியிருக்காங்க நம்ம டிவிகே சைட்ல இருந்து. அதுக்கப்புறம் ஒரு ஜனநாயக நாடாளுமன்றத்துல பெரும்பான்மை இருக்குல்ல, அத பாத்தீங்கன்னா உள்ளதா என்பதை சட்ட மன்றத்துல தான் மட்டுமே நிரூபிக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மனுவில பாத்தீங்கன்னா தெளிவா நம்ம டிவிகே சைட்ல இருந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அடுத்தது பாத்தீங்கன்னா ஓய்வு பெற்ற ஒரு ஐபிஎஸ் அதிகாரியும் பாத்தீங்கன்னா ஒரு மனுங்கிறது நம்ம கோர்ட்ல கொடுத்திருக்காங்க. அதுல அவர் யாருக்கு ஆப்போசிட்டா கொடுத்திருக்காரு, அதுல என்ன கொடுத்திருக்காரு அப்படிங்கறதையும் அடுத்தது இப்ப நம்ம ஒன் பை ஒன்னா பார்த்திடலாம். ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரி இவர் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா எம் சுப்பிரமணியம். இவரும் பாத்தீங்கன்னா ஆளுநரின் நடவடிக்கைகளுக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்துல மனுங்கிறது ஒண்ணு தாக்குதல்ங்கிறது பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்க சொல்லுங்க, இப்போ நம்ம தமிழ்நாடுல இருக்கிற இந்த ஆளுநர் இவர் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அலேக்கர். இவர் பண்றது நியாயமா இருக்கா, இல்ல நம்ம டிவிக்கு ஆப்போசிட்ல தான் இவர் பண்ணிட்டு இருக்காரா? இவர் பண்றதுனால நம்ம தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனைங்கிறது வரும் அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை பாத்தீங்கன்னா நீங்க கீழே இருக்க கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லிட்டு போங்க, சரிங்களா? இப்போ நம்ம அடுத்தது பாத்தீங்கன்னா அடுத்த டாபிக் பத்தி நம்ம பார்த்துடலாம். இப்போ அடுத்த டாபிக் பாத்தீங்கன்னா ஏஎம்எம்கே. இவங்க நம்ம டிடிவி தினகரன் இருக்காருல்ல, அவரோட கட்சி சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆதரவு விவகாரங்கள் இப்போ புதுசா வெடிச்சிருக்கு. அதுல என்னென்ன இப்போ நடந்திருக்கு அப்படிங்கறத இப்போ இந்த டாபிக்ல இப்போ நம்ம முழுசா பாத்தீங்கன்னா கவர் பண்ணிடலாம். ஃபர்ஸ்டா ஏஎம்எம்கே இவங்க பாத்தீங்கன்னா மறுப்புங்கிறது தெரிவிச்சிருக்காங்க. அது எதுக்கு அவங்க தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்டா பார்த்துடலாம். ஃபர்ஸ்டா நம்ம டிவிகேக்கு ஏஎம்எம்கே இவங்கல இருக்கிற ஒரே ஒரு எம்எல்ஏ தான் இருக்காங்க. அந்த எம்எல்ஏ பேருங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா காமராஜர். இவர் பாத்தீங்கன்னா நம்ம டிவிகேக்கு ஆதரவு தருவதா இவங்க டிவிகே சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருந்திருக்காங்க. இதுக்கு ஏஎம்எம்கே இதோட பொதுச் செயலாளரான டிடிவி தினகரன் பாத்தீங்கன்னா கடும் எதிர்ப்புங்கிறது அவர் சைட்ல இருந்து அவர் தெரிவிச்சிருந்தாரு. இதுல அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இது பாத்தீங்கன்னா ஒரு பொய்யான ஆவணம், அது மட்டும் இல்லாம குதிரையின் வாதம் அப்படின்னு அவர் சொல்லி இவங்க பாத்தீங்கன்னா நம்ம ஏஎம்எம்கே இவங்க சைட்ல இருந்து காவல்துறையில ஒரு புகாருங்கிறது அவங்க சைட்ல இருந்து அவங்க கொடுத்திருக்காங்க. இதுக்கு டிவிகே சைட்ல இருந்து அவங்களும் மறுப்புங்கிறது தெரிவிச்சிருக்காங்க. இவங்க டிவிகே சைட்ல இருந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த காமராஜர் எழுதும் வீடியோ பாத்தீங்கன்னா ஆதாரத்துடன் டிவிகே சைட்ல இருந்து அவங்க வெளியிட்டு இருந்தாங்க. இதுல அவர் சுய நினைவோட அவர் பாத்தீங்கன்னா ஆதரவுங்கிறது தந்திருக்காங்க. இப்போ இந்த தினகரன் டிடிவி தினகரன் பாத்தீங்கன்னா அவர் சொல்லியிருக்காருல, அவர் ஒரு அறிக்கைங்கிறது கொடுத்திருக்காருல, இந்த அறிக்கைங்கிறது பொய்யானவை என்று பாத்தீங்கன்னா டிவிகே சைட்ல இருந்து அவங்க பதிலடிங்கிறது கொடுத்திருக்காங்க. இப்போ நீங்க சொல்லுங்க, நீங்க ஃபர்ஸ்டே பாத்தீங்கன்னா இந்த டிடிவி தினகரன் இருக்காருல, அவர் சொல்றதுல பொய்யுங்கிறது இருக்கா, இல்ல டிவிகே சைட்ல இருந்து அவங்களுக்கு பாத்தீங்கன்னா எம்எல்ஏ தேவை அப்படின்னு அவங்க ஏதாச்சும் பொய்ங்கிறது சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிற வாதத்தை பாத்தீங்கன்னா நீங்க உங்க சைட்ல உங்களுக்கு ஒரு தாட் இருக்கும்ல, அதை பாத்தீங்கன்னா நீங்க கீழே இருக்க கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லிட்டு போங்க யார் சைட்ல தப்பு இருக்கு அப்படிங்கறத, சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம வீடியோட லாஸ்ட்டுக்கு வந்துட்டோம். இன்னைக்கு காலையில இருந்து இப்போ சாயந்தரம் முடியும் பாத்தீங்கன்னா இந்த ஆட்சி அமைப்பது தொடர்பாக பல அரசியல் பரபரப்பு நிகழ்வுங்கிறது பாத்தீங்கன்னா நடந்துட்டு தான் இருக்கு. இப்போதைக்கு தற்போது பாத்தீங்கன்னா டிவிகேயின் விஜய் ஆட்சி அமைப்பதற்கான அனைத்து தேவைகளும் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு பூர்த்திங்கிறது ஆயிருக்கு. இந்த நிலையில விரைவில் பாத்தீங்கன்னா பதவி ஏற்பு நிகழ்ச்சியும் பாத்தீங்கன்னா அவர் ஏற்கிற சூழலும் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த டைம்ல உருவாகி இருக்கு. இப்போ லாஸ்டா ஒன்ன மட்டும் ஒட்டுமொத்தமா இன்னைக்கு என்ன நடந்தது என்பதை பாத்தீங்கன்னா இந்த லாஸ்டா நம்ம சுருக்கமா நம்ம பார்த்திடலாம். முதல்ல இந்த விசிகா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இயுஎம்எல் இவங்க ஆதரவோட டிவிகேவை பாத்தீங்கன்னா 121 எம்எல்ஏக்களுடன்
வலுவான நிலைக்கு பாத்தீங்கன்னா இப்போதைக்கு கொண்டு சென்றிருக்கு. இந்த இரு கட்சி தலைவர்களும் அவங்களோட முடிவுங்கிறது பாத்தீங்கன்னா இப்போதைக்கு உறுதிங்கிறது படுத்தியிருக்காங்க. அடுத்தது இரண்டாவதா உச்ச நீதிமன்றத்துல டிவிகேவின் மனு ஜனநாயகத்தின் பெரும்பான்மை சட்டமன்றத்திலே பாத்தீங்கன்னா நிரூபிக்க வேண்டும் என்ற வாதத்தையும் பாத்தீங்கன்னா டிவிகே சைடுல இருந்து அவங்க முன் வச்சிருக்காங்க. அடுத்தது மூணாவது பாத்தீங்கன்னா நம்ம ஏஎம்எம்கே இதுல இருக்கிற ஒற்றை எம்எல்ஏ பாத்தீங்கன்னா அவர் காமராஜர் அவர் ஆதரவு தருவதாக கூறப்பட்ட நிலையில அக்கட்சியின் பொதுச் செயலாளர் நம்ம தினகரன் இருக்காரு பாத்தீங்கன்னா அவர் அதை கடுமையாக மறுத்திருக்காரு. இது போலியான ஆவணம் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா அவர் குறிப்பிட்டிருந்தாரு. அது மட்டும் இல்லாம நம்ம டிவிகே சைடுல இருந்து அவங்க அதற்கு ஆதாரத்துடன் வீடியோ கொடுத்து இதுக்கு பதிலடிங்கிறது இவங்க டிவிகே சைடுல இருந்து அவங்க கொடுத்திருந்தாங்க. இன்னைக்கோட முடிவுங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா டிவிக்கு ஆட்சி அமைப்பதற்கு அனைத்து இதுவும் பாத்தீங்கன்னா தயார் நிலையில இப்போதைக்கு இருக்கு. இதுதான் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு தற்போதைய நிலை. விரைவில் பதவியேற்கும் நிகழ்வு பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற நம்ம பாத்தீங்கன்னா எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு என்ன தோணுது? இந்த அரசியல் நகர்வுகள் பாத்தீங்கன்னா மக்களின் நம்பிக்கையை பிரதிபலிக்குமா? உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே இருக்க கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லிட்டு போங்க. உங்களோட ஒவ்வொரு கருத்துங்கிறதும் எங்களுக்கு பாத்தீங்கன்னா முக்கியமானது. இன்னைக்கு இந்த முக்கியமான இந்த அப்டேட்டுக்கு உங்களோட தொடர்ந்து இணைந்ததுக்கு மிக்க நன்றி. இது போன்ற பிரேக்கிங் அப்டேட் உங்களுக்கு டக்குன்னு வேணும்னா நம்மளோட சேனலை பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த பெல் ஐக்கானையும் இங்க பிரஸ் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நாங்க போடுற இந்த மாதிரி பிரேக்கிங் நியூஸ்ங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு உடனே நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பத்தின ஏதாச்சும் கருத்து இருந்துச்சுன்னா அதையும் கீழே கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லிட்டு போங்க. ஓகேங்களா? உங்களை இன்னொரு வீடியோல நான் நாளைக்கு மீட் பண்றேன். தேங்க்யூ.